பிரபஞ்சத்தை இயக்குறது யாரு அப்படின்னா சூரியன். இந்த சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இயங்குமா? எந்த கோள்கள் இயங்காது, எந்த இதுவுமே இயங்காது. ஆக இந்த மனிதன் நாம இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கே சக்தி கொடுக்கறது யாரு அப்படின்னா சூரியன். இந்த பிரபஞ்சத்துக்கு கடவுளா இருக்கிறது சூரியனா இருக்கு. அப்போ இது போல எண்ணிலடங்கா 2000 சூரிய குடும்பங்கள் இருக்கு. இந்த 2000 சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது போல பல நூறு அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பேரண்டம். ஆக இந்த பேரண்டங்கள்லாம் உருவாகிறதுக்கு மூலமா இருக்கிறது ஒரு சக்தி இருக்குது. ஆக இந்த விஷம் இல்லாததை அதை நகர்த்திட்டு போய் ஒரு இயக்கமா உருவாகிறத இயக்க சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தின்னு சொல்லி சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆதி சக்தி, ஆதியில உருவான சக்தி, ஆதி பராசக்தி. அந்த சக்தி தான், அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுது, ஒரு விஷம் இல்லாததை அடிக்குது, வெப்பம் உருவாகுது, நகர்ந்து போகும்போது காந்தம் உருவாகுது. அப்ப 3 நிலைகள் அங்க உருவாகுது: வெப்பம், காந்தம், விஷம். இது எதோட மனம் சேருதோ அது இயக்கமா மாறுது. அப்ப முதல்ல இருக்கிறது ஆதி சக்தி, ஆதி பராசக்தி. அந்த ஆதி பராசக்தி தான் என்ன பண்ணுது, ஆக அணுக்களை தனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு பொருளா உருவாக்கி சிவமாக உருவாகுது. சிவத்துக்குள்ள திருப்பி அதுக்குள்ள எனர்ஜியா மாதிரி சிவசக்தியாக மாறுதுங்கிறது தான் விஞ்ஞானிகள் புராணங்கள்ல ஒன்னொன்னும் அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்றாங்க. ஆகவே மூலம் ஆதி சக்தியா இருக்கு, ஆதி பராசக்தியா இருக்கு.